ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கர்ப்பம் என்ன ரீசன்னால் தள்ளி போகுது, பேசிக்காக நம்ம என்ன ஃபாலோ பண்ணலான்ற ஜென்ரலான டிப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் பேசின வாட்ஸ்அப் சாட்ஸு, வாட்ஸ்அப்பில் பர்சனலாக அவங்களோட டவுட்ஸை கேட்டிருப்பாங்க. அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக எடுக்கிறது வழக்கம். நார்மலாகவே ஜென்ரலாக ஒரு செக்கப் பண்ணுறப்ப டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டேப்லெட்டு, ஒன்று ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு, இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டு. ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாருக்குமே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் போடுறதுனால உங்களுக்கு சீக்கிரம் கர்ப்பம் தரிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை. ஸோ ரொம்ப நாளாக ஆகி உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கல, டிலே போயிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு டாக்டர்கிட்ட போய் கேட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு ப்ரிஃபர் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது. அதை 3 மாதம் நீங்கள் சாப்பிட்றது, காலையில் சாயந்தரம். ஸோ அதாவது காலையில் நைட்டுன்னு ஒவ்வொரு இதை பொறுத்து உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு நேரம் எடுத்துக்க சொல்லுவாங்க, சில டாக்டர்ஸ் 2 வேளை எடுத்துக்கோங்கம்பாங்க. இது கவர்மெண்ட்டில் கூட இந்த டேப்லெட்ஸ் அவைலபிள். ஸோ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி ரெட் கலரில் மாத்திரை இருக்கும் குட்டி குட்டியாக. அதுதான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு. நீங்கள் டாக்டர்கிட்டே அந்த நர்ஸுகிட்டே இதில் எது ஃபோலிக் ஆசிட்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் என்ன, நம்ம ப்ரைவேட்டில் வாங்கினா 1 போட்டால் அதில் 2 போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே சொல்லுவாங்க, ஸோ இது 2 போட்டுக்கோங்க, காலையில் 2 நைட் 2 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்கும் காமன் கிடையாது. அவங்கவுங்க உடம்பை பொறுத்து அவங்கவுங்க டாக்டர் நர்ஸிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. தனியாக யாரும் மெடிக்கலில் வாங்கி சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் இதான் எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஓவுலேஷன் சரியாகவே நடக்காது. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். பேசிக்காக நம்ம இந்த டேப்லெட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஓவுலேஷன் சரியாக நடக்கிறதுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ சியா சீட்ஸு நம்ம எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அது கிடைக்கல, சூப்பர் மார்க்கெட்லாம் எனக்கு இல்லை, நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், எங்கள் மளிகை கடையில் கிடைக்கல அப்படின்னா சொல்லி வச்சா அவங்களே வாங்கிட்டு அடுத்த வாட்டி சரக்கு போட்டு வாங்கிட்டு வருவாங்க. இல்லை எனக்கு அதுவும் கிடைக்கலன்னா பிக் பாஸ்கெட்டுன்னு அந்த ஒரு இதில் நீங்கள் வேணுங்கிறத போட்டுக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ்கெட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ கிடைக்காதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த சியா சீட்ஸை வாங்கி கரெக்டாக 1 ஸ்பூனு நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் போட்டிங்கனாலே நல்லா பொதுன்னு வந்துடும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஜவ்வரிசி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட் கலரில் நடுவில் பிளாக் டாட் அப்படி வந்துடும். ஸோ அந்த சியா சீட்ஸு நல்லா பொதுன்னு வந்ததுக்கப்புறம் அதில் மில்க் 1/2 கிளாஸ் மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை வேணும்னா கலந்து குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கும் ஒரு மாதிரி வெறுப்படிக்காது, சீட்ஸ்லாம் சாப்பிட்ணுமான்ற வெறுப்படிக்காது. இல்லை நான் எப்படியா இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன், எனக்கு எப்படியாவது ஓவுலேஷன் நடந்தாகணுன்ற மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஊற வைங்க, அப்படியே சாப்பிட்ருங்க. ஸோ பால் உங்களுக்கு தைராய்டு இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் மிக்ஸ் பண்ண வேணாம். இல்லை அப்படிலாம் இல்லைன்னா பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 கிளாஸ் குடிச்சிருங்க. ஸோ அது 2 கிளாஸே வரும். ஸோ அது எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் ஒரு 11 o'clock குடிங்க. அதாவது வெந்தய வாட்டர் ரெகுலராக வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். ஸோ வெந்தய வாட்டர் எதுக்காகனா, சில பேருக்கு என்ன ரீசன்னே தெரியாது, தள்ளி போயிட்டே இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர். ஸோ எல்லாமே உங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எக்கு க்ரௌத் ஓவுலேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஸ்பெயினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, ஷேப்லேருந்து மொட்டிலிட்டி வரைக்கும் ஸ்பீட் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர். ஆனால் என்ன ரீசன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அது உங்கள் பாடி ஹீட்டு. ஸோ நீங்கள் தான் அதை பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்கணும். சரி, நார்மலாக எந்த ரீசன்னே தெரில, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் வெந்தய வாட்டர் ரெகுலராக 1 கிளாஸு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த மாதமே உங்களுக்கு
கன்ஃபார்ம் ஆகிடும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாலோ பண்ணி ப்ரூஃபோடு இருக்க டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு 2.5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேருந்தே பாருங்கள், நடந்த ஒரு உண்மை சம்பவமோ இல்லை என் லைஃப்பில் நடந்தது இல்லை என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்தது, இந்த மாதிரி அம்மா பெரியவங்க அந்த மாதிரி உள்ளவங்க சொன்னதை அது மாதிரி தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சியா சீட்ஸு உங்களுக்கு ஓவலேஷன் பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தய வாட்டர் வெறும் வயிற்ற குடிச்சிங்கன்னா காரணமே இல்லாமல் தள்ளி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவு எக்ஸசைஸ் வாக்கிங் போகிறீங்களோ அது எல்லாத்துலேயும் பேசிக்காக நான் சொல்கிறது தான் எக்ஸசைஸு, வாக்கிங்கு, யோகா. ஸோ பட்டர்ஃப்ளை யோகா பெஸ்ட்டு. மற்ற யோகா பண்ணுறதை விட பட்டர்ஃப்ளை யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடும். அதே போல் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கர்ப்பவாய் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதாவது கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். ஸோ என்னது பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுறனால எந்த அளவு வாக்கிங் போகிறனால பேசிக்காக பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நல்லா வாக்கிங் போனீங்கன்னா எந்த ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வராது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, இர்ரெகுலர் பீரியட்ஸு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இர்ரெகுலராக இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டான ஓவலேஷன் டைம் கால்குலேட் பண்ண தெரியல. இர்ரெகுலர் பீரியட்ன்றது வந்து டஸ் நாட் மேட்டர். அது வந்து அதனால் வந்து நம்ம பேபி தள்ளி போகாது. ஆனால் எதனாலன்னா ஓவலேஷன் நம்மளுக்கு லேட்டாக நடக்கும். ஓவலேஷன் இல்லைன்னா நடக்காமல் போயிடும் இர்ரெகுலர்னால. ஸோ நல்ல எக்கு க்ரௌத் ஆகி வெடிக்காமே ஓவலேஷன் நடக்காமே போயிடும். இல்லைனா எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இர்ரெகுலர் பீரியட் ரெகுலர் பீரியட் அப்படிலாம் கணக்கு இல்லை. கரெக்டான டேஸில் நம்ம ஃபேமிலியாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பேபி தெரிக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியடை ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு நம்ம ரீசன் சொல்லவே கூடாது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும், ஓவலேஷன் எப்போ நடக்குது, நம்மளுக்கு ஓவலேஷன் பர்ஃபெக்டாக நடக்குதா இல்லையா, சரி ஓவலேஷன் நடக்கலையா, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுப்போம், சியா சீட்ஸ் சாப்பிட்லாம், நல்லா ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், ஓவலேஷன் நல்லா நடக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அவகேடா ஒரு பழம் சாப்பிட்டா கூட ஓவலேஷன் பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ இல்லை எனக்கு ஓவலேஷன்லாம் நடக்குது, எப்போ நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓவலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா டாக்டர்கிட்ட ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி வந்து எப்போ உங்களுக்கு ஓவலேஷன் பர்ஃபெக்டாக நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசிக் விஷயத்தை நீங்கள் சரி பண்ணாலே, இதில் சொல்ல போனால் நான் என்ன சியா சீட்ஸ் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வெந்தய வாட்டர் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஹெவி யோகா எக்ஸசைஸ் பட்டர்ஃப்ளை யோகா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 டிப்ஸ் தான் நான் இதில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அவகேடா பழம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே என்ன ரீசன்னே தெரியாதவன் கர்ப்பம் தரிக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதமே கன்ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகி இதே வீடியோவில் நீங்கள் திருப்பி வந்து கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.